செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பட்டினம் வணிகர் சங்கத்தின் சார்பில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் சிறுகடை வியாபாரிகளுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி வணிகர் சங்க தலைவர் எம் காதர் உசேன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் அப்துல் சமது, மண்டல தலைவர் அமல்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிலையில் தொடர்ந்து அனைவருக்கும் அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது. ஆண்டுதோறும் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை சார்பில் பொங்கல் தினத்தன்று தமிழர்கள் பொங்கலை எப்படி கொண்டாடுகிறார்கள் என்பதை விழா நடத்தி காட்டும் வகையில் இந்த ஆண்டு பொங்கல் விழா காஞ்சிபுரம் மாவட்டம் தேவரியம்பாக்கம் கிராமத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காஞ்சிபுரம் மாவட்ட சார் ஆட்சியர் ஆஷிக் அலி பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டார். குறிப்பாக இளைஞர்களுடன் இளவட்ட கல்லை தூக்கும் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றார். மேலும் இதில் கனடா, ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த வெளிநாட்டு பயணிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழகம் முழுவதும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு 6 நாட்கள் தொடர் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா தலங்களில் மிக அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்த வண்ணம் இருந்தனர். குறிப்பாக உதகை படகு இல்ல ஏரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து படகுகளில் குடும்பத்துடன் சவாரி செய்து மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் கிணற்றுக்குள் விழுந்த 2 கரடிகள் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக உயிருக்கு போராடிய நிலையில் இருந்துள்ளது. தொடர்ந்து தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறையினர் கரடியை பத்திரமாக மீட்டனர். ஈரோடு மதிமுக கட்சி அலுவலகத்தில் பெரியார் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பெரிய கட்சிகள் போட்டியிடாததால் அதிமுக வாக்குகள் தனக்கு வரும் என்று பெரிய தப்பு கணக்கு போடுகிறார் சீமான் என்றும், கடந்த காலத்தில் பெரியார், எம்ஜிஆர், ஜெயலலிதா பற்றி சீமான் பேசியது எல்லாம் அதிமுக தொண்டர்கள் மறக்க மாட்டார்கள் என தெரிவித்துள்ளார். முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பெரிய கட்சிகள் அதிமுகவோ வேறு யாரும் நிற்கவில்லை. தான் மட்டும்தான் நிற்கின்ற காரணத்தால், தன்னுடைய கட்சி மட்டும் வேட்பாளரை அறிவித்து போட்டியிடுகின்ற காரணத்தால் அந்த அதிமுக வாக்குகள் எல்லாம் தனக்கு வரும் என்று ஒரு தவறான கணக்கு போடுகிறார். ஆனால் அதிமுக தோழர்கள், தொண்டர்கள் சீமானை மறக்கவில்லை. காரணம், கடந்த காலங்களிலே அவருடைய தலைவர் ஜெயலலிதாவை பற்றி சீமான் பேசிய பேச்சுக்கள் அவர்கள் மறந்துவிடவில்லை. இன்னும் அவர்கள் அதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஈரோடு கிழக்கு தொகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை வாபஸ் பெற விரும்புபவர்கள் வரும் 20ஆம் தேதி 3 மணிக்குள் வேட்பு மனுக்களை வாபஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும் என தேர்தல் அதிகாரி மணிஷ் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளார். மேலும் பேசிய அவர், பிரச்சாரம் செய்ய முறையாக விதிமுறைகள் பின்பற்றி அனுமதி வழங்கப்பட 48 மணி நேரத்திற்கு முன்னதாக அனுமதி கேட்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். 20th அன்னைக்கு லாஸ்ட் டே ஆஃப் விட்ரால் இருக்கு. 20ஆம் தேதி 3 மணி வரைக்கும் எந்தெந்த பர்சன் இங்கே விட்ரா பண்ணுவாங்களோ அந்த விட்ரால் வாங்கிட்டு ஃபைனல் கேண்டிடேட் 20ஆம் தேதி கம்ப்ளீட் ஆயிடுவோம். ப்ளஸ் 20ஆம் தேதி 3 மணிக்கு சிம்போல் அலோகேஷன் நடக்கும். அது அப்புறம் தான் எல்லா பேலட் பேப்பருக்கு என்னென்ன கேண்டிடேட் என்னென்ன சிம்போல் வச்சு ஆயிடுவோம் அது ஃபைனலைஸ் ஆயிடும். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தனியார் பள்ளி ஆண்டு விழாவில் பங்கேற்க வந்த தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுவது என்பது ஆளுநர் செய்யும் சிறுபிள்ளைத்தனத்தில் ஒன்று என்றும், உச்சநீதிமன்றத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் ஆளுநர் மதிப்பதில்லை என விமர்சித்து பேசினார். தொடர்ந்து உச்சநீதிமன்றமோ இந்த அரசியலமைப்பு சட்டத்தையோ மதிக்கிறது கிடையாது. அதுதான் அவருடைய பெரிய சுவாமோ. IPS அதிகாரி ஒரு படித்தவர் இப்படி செய்யலாமாங்கிறத நீங்க தான் அது சொல்லணும். எவ்வளவு ஒரு உயர் பதவியில இருக்கிறவங்க அவங்க படித்த படிப்புக்கும் மதிக்கின்ற பதவிக்கும் நம்முடைய இந்திய ஜனநாயகத்துக்கு ஒரு விதமா நடக்கிறது ரொம்ப கேலி கூத்து. இது முதல் தடவை இல்ல. அவரு செய்யக்கூடிய சிறுபுள்ளத்தனத்துல இதுவும் ஒன்று. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அம்பேத்கர் புகைப்படத்தை அவமதிப்பு செய்தவர்களை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பொதுமக்களுடன் இணைந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. சம்பவத்தை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட நபர்கள் 3 விசாரணைக்காக வாணியம்பாடி கிராமிய காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்ததை தொடர்ந்து வாணியம்பாடி காவல் நிலையம் முன்பு இரு தரப்பினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சூழ்ந்துள்ளதால் வாணியம்பாடி காவல் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது.
தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் கனிமொழி கருணாநிதி எம்பி ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் கடற்கரை பகுதியில் கடல் அரிப்பு ஏற்பட்டு கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கடலில் நீராட சிரமமான சூழ்நிலை உள்ள நிலையில் கடல் அரிப்பை தடுக்கவும், கடல் அரிப்பு ஏற்பட்ட இடங்களை மறுசீரமைக்க உரிய நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டதாக செய்தியாளர்களிடம் கனிமொழி எம்பி பேட்டியளித்துள்ளார். இங்கே வந்து இந்த நேரடியாக இங்கே இருக்கக்கூடிய நிலையை பார்த்து நிரந்தரமான ஒரு தீர்வை உருவாக்கி தர வேண்டும். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த பிரச்சனையை பற்றி நாம் பேசிக்கொண்டு இல்லாமல் நிரந்தரமாக விரைவிலே கோயிலுக்கான பணிகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. விரைவிலே கோயிலுக்கான கும்பாபிஷேகம் வரக்கூடிய ஆண்டிலே நடைபெறப் போகிறது. அதற்குள் இந்த மண் அரிப்பிற்கு ஒரு நிரந்தர தீர்வை காண வேண்டும் என்று எக்ஸ்பர்ட்ஸ் அழைத்து இந்த துறையில் இருக்கக்கூடிய நிபுணர்கள் கடல் அரிப்பை தடுப்பதற்கு ஒரு நிரந்தர தீர்வை உருவாக்குவதற்காக இங்கே வந்தார். அதை பற்றி கலந்து ஆலோசித்து முதலமைச்சர் அவர்களிடமும் தெரிவித்து விரைவிலே அதற்கு பண ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு நிரந்தர தீர்வை தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையின் நிறைவு விழாவாக தை மாதத்தின் 5ஆம் நாளன்று ஆற்று திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டத்தில் ஆற்று திருவிழாவானது தென்பண்ணை ஆறு, சங்கராபரணி ஆறு, மலட்டாறு, பம்பை ஆறு, வராக நதி ஆறு உள்ளிட்ட ஆறுகளில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்ட நிலையில் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் ஜீவாதாரமாக விளங்கி வரும் ஆறுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இவை கொண்டாடப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் முக்கூடல் தாமிரபரணி ஆற்றில் குளித்தபோது நீரில் மூழ்கி மாரி அனுசியா என்ற சிறுமி மாயமானார். 2வது நாளாக 15க்கும் மேற்பட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் தீவிரமான தேடுதல் பணிகளை மேற்கொண்ட நிலையில் உடலை தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் மீட்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் உசிலம்பட்டி நகர அரிமா சங்கம், தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஆசிரியர் சங்கம் மற்றும் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து மாபெரும் கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் கண் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் பரிசோதனை செய்யப்பட்டது. தேனி அருகே வெங்கடாஜலபுரம் கிராமத்தில் ஊருக்குள் சிறுத்தை புகுந்ததாக கிராம மக்களிடையே பரவி வரும் வீடியோவால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சிறுத்தையா என்று மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்யப்படவில்லை என்றும் அதனை பிடிப்பதற்கு எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் வீட்டிற்குள் புகுந்த மலைப்பாம்பை பிடித்து தீயணைப்பு துறையினர் வனப்பகுதிக்குள் விட்டனர். வீட்டிற்குள் மலைப்பாம்பு புகுந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அருப்புக்கோட்டை ரயில்வே மேம்பாலம் சர்வீஸ் சாலை பகுதியில் திறந்த வெளியில் இறைச்சி கழிவுகள் கொட்டப்பட்டு வரும் நிலையில் இறந்து போன காளை மாட்டின் உடலை மர்ம நபர்கள் வீசி சென்றுள்ளதால் கடும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இறந்த மாட்டை அங்கு போட்டு சென்றது யார் என கண்டறிந்து குப்பைகளை கொட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் பண்டிகை காலங்களில் டாஸ்மாக் கடைகளில் மது விற்பனை பல மடங்கு அதிகரிக்கும். அந்த வகையில் நீலகிரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகளில் 1,96,99,320 ரூபாய்க்கு மது விற்பனை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் அமிர்தி அருகே உள்ள சோழவரம் கிராமத்தில் பாரம்பரிய தமிழர் விளையாட்டான மஞ்சுவிரட்டு போட்டி இன்று சிறப்பாக நடைபெற்றது. இதில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. காஞ்சிபுரம் அடுத்த கீழம்பி கிராம ஊராட்சி திடலில் இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு மற்றும் தமிழக பாரம்பரிய கலைகளை குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் பொங்கல் விழா நடத்த திட்டமிட்டு கிராமிய பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்ட நிலையில் தமிழரின் பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் மற்றும் செல்போன் உபயோகத்தை தவிர்க்க சிறப்பு விழிப்புணர்வு நாடகம் உள்ளிட்டவைகள் இதில் நடைபெற்றன. சேலம் மாவட்டத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்க இன்று கடைசி நாள் என்று கூறப்பட்ட நிலையிலும் பொங்கல் தொகுப்பை வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டவில்லை. இதனால் மாவட்டத்தில் உள்ள 1737 ரேஷன் கடைகளும் திறக்கப்பட்டும் வெறிச்சோடி காணப்பட்டது.
தென்காசி மாவட்டம் கடையம் அருகே அரசு பேருந்தும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 20க்கும் மேற்பட்டோர் காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தால் அந்த பகுதியில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் போலீசார் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்து விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்துள்ள கந்தர்கோட்டை தென்பண்ணை ஆற்றில் தைப்பொங்கல் கடைசி நாளை முன்னிட்டு ஆற்று திருவிழா தீர்த்தவாரி நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்டு தென்பண்ணை ஆற்றில் தீர்த்தவாரி நடைபெற்ற நிலையில் அதனை காண சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.